நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள். சனி பகவான் வக்ரம். ஜூலை 17 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் அதே போல திருக்கணிதத்தின்படி 27 வரை ஒரு 10 நாள் வித்தியாசம். ஜூலை 27 திருக்கணிதம். அப்ப எப்படி பார்த்தாலும் ஜூலை 17 சனி வக்ரம் ஆரம்பம். சார், இந்த சனினால எப்பேற்பட்ட ஜாம்பவானும் எப்பேற்பட்ட ஒரு ராஜாவும் படாத கஷ்டப்படுறாங்க. சில நபர்கள் எல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல, சாமி இப்படி டைம் சேஞ்ச் ஆகணும், நான் நம்பவே இல்லை. அந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. தூக்கி போட்டு மிதிச்சுட்டு தள்ளி போயிட்டே இருப்போம், அசால்ட்டா போவோம். ஆனா இதெல்லாம் உண்மையோன்னு இப்ப எனக்கு நினைக்க தோணுது. அப்படிங்கிற வகையில் பல ராசி அன்பர்கள், நீங்கன்னு இல்லை, பல ராசி அன்பர்கள் சனி பகவானுடைய ஆட்டத்தை தாங்க முடியாம, குறிப்பா சிம்ம ராசி, கன்னி ராசி, மிதுன ராசி, தனுசு, மகரம், மீனம், மேஷம், ரிஷபம், அப்புறம் நீ யார் தாங்க சாமி இருக்காங்க? ஒரு 2-3 பேர் தான். துலாமு, விருச்சகம், ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு போறாங்க, கடகம். அப்போ இந்த சனி வக்ரத்தால நீங்கன்னு இல்லைங்க, பலதரப்பட்ட மக்களும், ஏழை பரம ஏழையும், ஒரு ஏழை விவசாயி பெருமாள் இருக்காங்கன்னா அவரும், ஒரு தள்ளுவண்டியில கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களும், கடல் கடந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும், கப்பல் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும், இந்த 7.5 சனியினால எவ்வளோ பேருக்கு பதவி போயிருக்கு, எவ்வளோ பேருக்கு ஒரு வாழ்க்கை டேமேஜ் ஆயிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நாம செஞ்சதுக்கு திரும்ப எதிர்வினை நடந்த மாதிரி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை மாறும், எனக்கு இந்த நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த இதுவும் குறிப்பா இந்த மார்ச் 6 பிறகு, நான் சொல்றதெல்லாம் நீங்க தேதி குறிப்பிட்டு சொல்றேன், டேட்டா மென்ஷன் பண்ணி சொல்றேன். இந்த மார்ச் 6 பிறகு உங்க வாழ்க்கை படிப்படியாக எல்லாமே தலைகீழ மாற ஆரம்பிச்சிருக்கும். டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். நல்லா போய்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கும். உங்க நம்பிக்கை எல்லாம் தவிடுபடியாக இருக்கும். எப்படியும் காப்பாத்திடுவார், எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலாம், ஏதோ ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி அதிகம் கவலையில் இருக்கக்கூடிய, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள், வேர்ல்டு வைடு நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், உலக நாடுகள்ல, இந்த பூமியில நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், சனியினால் கஷ்டப்படக்கூடிய ஏறக்குறைய 11 ராசி அன்பர்களுக்கும் இந்த ஜூலை 17 ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம், உங்களுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் சாமி. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போறார், நீங்க ஒரு சான்ஸ் எடுக்கலாம். அப்போ இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இப்பவாது நம்பணும், சாமி என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு முயற்சி எடுப்பீர்களே ஆனால் உங்களுக்கான புதிய வாழ்க்கை இந்த சனி வக்ரம். அப்போ இந்த சனி வக்ரத்தால பழைய தீமைகள் கலைந்து புதிய நன்மைகள் ஆரம்பம். என்னெல்லாம் நன்மை நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாருங்கள். துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த சனி வக்ரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இது நாள் வரையிலும் 2025 வரையிலுமே கூட ஓரளவுக்கு தொழில் நல்லா இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா மார்ச் மாசம் வரையிலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மனசுல மகிழ்ச்சி இருந்திருக்கும். அது ஒரு சந்தோஷமும் ஏற்பட்டிருக்கும், புதிய புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கும், நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லது நடந்திருக்கும், பல அதிசயங்கள் நடந்திருக்கும். பேசாதவங்க பேசியிருப்பாங்க, சேராதவங்க சேர்ந்திருப்பாங்க, ஜெயிக்காதவங்க ஜெயிச்சிருப்பாங்க. வராத பணங்காசுகள் சேர்ந்திருக்கும், நடக்காத விஷயங்கள் நடந்திருக்கும், நடக்காத திருமணங்கள் நடந்திருக்கும், கூடாதவங்க கூடியிருப்பாங்க, பிரிந்த உறவுகள் சேர்ந்திருக்கும், ரொம்ப நாள் இழுத்திருந்த சொத்து பத்துக்கள் சேர்ந்திருக்கும். புரியுதுங்களா?
அதே போல வம்பு வழக்குகள்லாம் கைகூடி இருக்கும். பல நன்மைகள் நடந்திருக்கு மார்ச் மாசத்துக்கு முன்பா. அப்ப எனக்கு தெரிஞ்சு துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஒரு 4 மாசமா 5 மாசமா நேரம் சரியில்லை சாமி. என்னென்னவோ நடந்து போச்சு. நல்ல ஒரு சின்ன குடும்பமா இருக்கும், அழகான குடும்பமா இருக்கும். அந்த குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு ஒரு வெடி வச்சா மாதிரி, ஒரு குண்டு போட்டா மாதிரி குடும்பம் சதைஞ்சு போயிருக்கும். பிள்ளைங்களால வந்த துன்பங்கள், பசங்களால வந்த கஷ்டங்கள், இது நடக்கக்கூடாது சாமி. நடந்ததுன்னா அவ்வளவுதான், வெளியில தலை காட்டவே முடியாது. எப்படியாவது என் பொண்ணு மனசை மாத்துங்க, என் பையனுடைய மனசை மாத்துங்க, அதுதான் அவன் வெளியில வரணும் சாமி, காப்பாத்தி கொடுங்க குடும்பத்தை. அந்த மாதிரி கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு அல்லது டிவோர்ஸ் வரையிலும் போகக்கூடிய பிரச்சனைகள், புரியுதுங்களா? கணவன் மனைவியிடையே வர கருத்து வேறுபாடு, பிரிவுகள், அம்மா வீட்டுக்கு போறது, ஆயா வீட்டுக்கு போறது, இதெல்லாம் கூடாது. கல்யாணம் பண்ணியாச்சுன்னா சேர்ந்துதான் வாழணும். அது எத்தனை பஞ்சாயத்து வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் 4 அடி பலாறு அடிச்சுக்கலாம், ஆனா சேர்ந்துதான் வாழணும். அம்மா பேச்சு கேட்டுன்னு வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? 4 மிதிச்சுட்டு போவன தப்பு கிடையாது, அடி பார்த்துக்கலாம். ஆனா ஒன்னா இருக்கணும், ஒரே குடும்பமா இருக்கணும். அப்போ நிறைய விஷயங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு பாதகத்தை செய்திருக்கிறார் சனி பகவான். என்னத்த சாமி சொல்ல, நமக்கு தெரிஞ்சு ஒரு துலாம் ராசி அன்பர் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்றாங்க, நல்லா போன 24 நம்மகிட்ட கஷ்டம்னு வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு 2-3 கோவில் வழிபாடுகள் செய்ய சொல்லி, அப்புறம் அவங்க கடையிலேயும் 2-3 சக்கரங்களை வச்சு நம்ம எந்திர பூஜைகள்லாம் செஞ்சு கொடுத்தோம். தினந்தோறும் பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வருஷம் நல்லா போச்சு, 25 நல்லாவே போச்சு. இப்ப திரும்பவும் இந்த மே மாசம் வந்திருக்காரு. என்னத்த சாமி சொல்ல, ஏதோ ஒரு 1.5 வருஷம் பண்ணி கொடுத்தீங்க, ஒரு 18 மாசம் நல்லா போச்சு, திரும்பவும் அந்த பழைய நிலைமை வந்துடுச்சு. இதுதான் கிரகம், கிரகம்தான் ஜெயிக்கும். புரிஞ்சுக்கணும். நாம சார், நமக்கு எந்த அதிகாரமும் இந்த பூமியில் இல்லை. கிரகம், பஞ்சபூதம், பிரபஞ்சம்தான் பேசும். நமக்கு நாம ஜீரோ. இது அப்பப்போ கால நேரம் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப துலாம் ராசி என்பர்களே, ஓரளவுக்கு நல்லா இருந்தேன், வருமானம் வந்தது, பரவாயில்லாம இருந்தது. வெளிநாடுகள்ல கஷ்டப்படக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, ஆன்லைன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கிரிப்டோ கரன்சில ஏமாந்தவங்க, கிரிப்டோ கரன்சில சம்பாதிச்சவங்கன்னு சொல்ல ஏமாந்தவங்க. சார், நான் இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பார்த்துட்டேன் சார், 100 கோடி 80 கோடின்னுவாங்க, இவன்ட்ட கேட்டால் ஒன்றுமே இருக்காது. மொத்தத்தையும் எவனோ ஒருத்தர் சுருட்டின்னு போயிருப்பான், ஏமாத்திட்டு போயிருப்பான். இவங்க ஏமாந்து நிற்பாங்க. டே அது ஒரு 10 ரூபாய்க்கு விட்றா, முடியவே முடியாது. அதே போல தான் ஷேர் மார்க்கெட்டில், ஸ்டாக் மார்க்கெட்டில், கோல்டு மார்க்கெட்டில், சில்வர் மார்க்கெட்டில், ட்ரேடிங்கில் ஏழைப்பாடிங்கெல்லாம் ஆன்லைனில் போய் ஏமாந்து உட்காந்துருக்கு. இதெல்லாம் இப்போ ஒரு 6 மாசத்துல நடந்த விஷயங்கள். அப்ப இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி, அவங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அப்ப இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, இந்த சனி பகவான் வக்ரம் உங்களுக்கு நல்லதை செய்ய போகுது. உங்க கஷ்டம் களையணும்னா நீங்க ஒரு சில கோவிலை மிதிக்கணும், போயிட்டு வரணும், அந்த மண்ணை மிதிக்கணும். அங்க போய் ஒரு 1.5 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கணும் சாமி. நீங்க அந்த ஒரு 3 மணி நேரமாவது அந்த சாமி கூட கொஞ்சம் கொலாவணும் சாமி. அந்த மண்ணை மிதிச்சிங்கன்னா உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும். அப்போ துலாம் ராசி என்பர்களே, இந்த சனி பகவான் வக்ரம் என்பது முழுக்க முழுக்க பரிகாரத்திற்கான காலம், சாப விமோசனத்துக்கான காலம். இந்த சனி பகவான் வக்ர காலம்னு சொல்லக்கூடிய இந்த 6 மாசத்துல சிவபெருமானை பிடிச்சி வழிபாடு செய்வீர்களே ஆனால்
பாவங்கள் விலகி வளமான எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, வெற்றி மேல் வெற்றி கிட்டும். ஜெயிப்பது நிச்சயம்.